சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். வணக்கம் மக்களே. பாடல் 7. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. எனக்குள்ளே இருந்த பரம்பொருளாகிய ஒன்றை யான் பல காலமாக அறியாமல் இருந்தேன். எனக்குள் இருந்த அப்பொருளை என்னை தவிர்த்து வேறு யாரும் அதனை காண முடியாது. எனக்கு உள்ளேயே பல காலமும் அதை தேடி தேடி நான் உணர்ந்து கொண்டேன். இப்பாடலின் விளக்கத்தில் நமக்குள் இருப்பதை நாம் மட்டுமே அறிய முடியும். அப்படி அறிந்த பிறகு யாரும் அதை அறிய முற்படுவதில்லை, அறிய முடிவதும் இல்லை என்பதை எவ்வித உதவியும் இல்லாமல் அந்தரத்தில் இருப்பது திரிசங்கு சொர்க்கமாகும். பாடல் 8. நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு ஆறு எங்கனே. உன்னை தவிர நெடுநேரம் நினைப்பதற்கு யாரும் இல்லை. நினைப்பதும் மறப்பதுமாகிய இருவேறு நிலைகள் எனக்குள் இருப்பதை தந்தது மாயையாகவே இருக்க வேண்டும். நீ அனைத்துமாக இருக்கிறாய், எல்லா பொருளாகவும் அனைத்து பொருள்களுக்கும் அப்பாற்பட்ட அண்டமாகவும், தொடக்கம் அறிய முடியாத அனாதிக்கும் அப்பாற்பட்ட அனாதியாகவும் நீ இருக்கின்றாய். நினைத்து பார்த்தால் நீ எனக்குள் இருப்பதும் தெரிகிறது. எல்லாம் நீயாக இருப்பதால் உனக்குள் நான் இருப்பதும் தெரிகிறது. இதனால் நானும் உன்னோடு சேர்ந்து உன்னை போல் எங்குமாக எப்போதுமாக இருக்க முடியும் என்பதை நினைத்து எங்கனே என்று வியந்து சொல்கின்றார் சிவவாக்கியர். பாடல் 9. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். நிலம், ஆகாயம், கடல், நீர், எண், எழுத்து, இசையில் வரும் சுர எழுத்தாகிய சரிகம பதனி, கண், அதிலுள்ள மணி, அதில் நடுவே இயங்கும் பாவை ஆகிய எல்லாவற்றிலும் இறைவனாகிய நின் திருவடிச் சார்பு உள்ளது. அந்த திருவடி பாதங்களை நான் அடைய அருள் செய்ய வேண்டும் என்கிறார் சிவவாக்கியர். விளக்கமாகச் சொன்னால், கடவுள் எங்கும் எதிலும் அகண்டமாய் இருப்பதை இப்பாடலில் விவரிக்கின்றார். பாடல் 10. அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம், பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அப்பால், மிகவும் அப்பால் உள்ளது பரம்பொருள். கருமை, செம்மை, வெண்மை முதலிய 5 நிறமான பொருள்களையும் கடந்து நின்ற காரண பொருளாக இருப்பது கடவுள். அணுவுக்குள்ளும் இருப்பதால் சிறியதாகவும், அகண்டமாய் இருப்பதால் பெரியதாகவும் ஒரே நேரத்தில் இருப்பது அது. தூர தூரத்தில் துரியமாகிய நிலையையும் கடந்து நிற்பது அதுவே. அதை பற்றி கொள்ளுங்கள் என்கிறார் சிவவாக்கியர். விளக்கமாகச் சொன்னால், விழிப்பு, உறக்கம், கனவு என்ற 3ற்கும் மேலாகிய யோக நிலை துரியம் எனப்படும். அதையும் கடந்த சமாதி நிலையால் கடவுளை உணரலாம் என்பதால் துரியமும் கடந்தது என்கின்றார் சிவவாக்கியர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.